வெல்கம் டு அவர் சேனல் ஷாப்பிங் அண்ட் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஷாப்பிங் வீலாகு தான். பெங்களூரில் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்க்கு ரொம்பவே ஃபேமஸான சிவாஜி நகர் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் வீடியோ இன்றைக்கி நாம் பார்க்கலாம். சிவாஜி நகர் பொறுத்த வரைக்கும் இது ஒரு மார்க்கெட் ஏரியா. இங்கே வீட்டுக்கு தேவையான திங்ஸ் கூட வாங்கிக்க முடியும். ஆனால் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போய் வாங்குறது போல் இருக்கும். இன்கேஸ் மசாலாஸ் வேணும் அப்படின்னா அதுக்கான ஒரு தனியாக ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, அங்கே நீங்கள் வாங்கிக்க முடியும். ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, அதுக்குள்ளால போய் உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் அங்கே வாங்கிக்க முடியும். ஸ்வீட்ஸ் வாங்கணுன்னா அதுக்கு தனியாக ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு, ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்கு, இப்படி ஒவ்வொரு திங்ஸ் நீங்கள் வாங்குறதுக்கு தனித்தனியாக ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது. பட் எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. சிவாஜி நகர் பொறுத்த வரைக்கும் இங்கே திங்ஸ் எல்லாம் ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் வாங்கிக்க முடியும். ஃபுட்வேர்ஸாக இருக்கட்டும், ஃபேன்சி ஐட்டம்ஸாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸஸ், இதெல்லாம் எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கிறது சிவாஜி நகரில் தான். கிராண்டாக இருக்கிறது போல் ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், ஃபுட்வேர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹேண்ட்பேக்ஸ், ஜுவல்லரிஸ், ஃபேன்சி ஐட்டம்ஸ், இதெல்லாம் சிவாஜி நகரில் நீங்கள் ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் வாங்கிக்க முடியும். இங்கே கூட பார்கெயின் பண்ணிங்கன்னா அவங்க சொல்கிற காசுலேருந்து ரொம்பவே கம்மி பண்ணி நாம் திங்ஸ் எல்லாம் வாங்கிக்க முடியும். இப்போது நாம் பார்த்துட்ருக்கிற இந்த ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் செல் பண்ணுற ப்ராடக்ட்ஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ். 50 ருபீஸ்லேருந்து இந்த ஒரு ஷாப்பில் ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணிகிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சது. சிம்பிளாக கிராண்டாக இந்த ஒரு ஷாப்பில் நெக் பீசஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. இப்போ நாம் பார்த்துட்ருக்குறோம் இல்லையா, இந்த ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளால் போனால் ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸஸாக தான் இருக்கும். ட்ரெஸ் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், இல்லை ரெடிமேடாக இருக்கிற ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், ரன்னிங் மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் இந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் வாங்கிக்க முடியும். இன்னும் மென்ஸ்வேர் கூட தனியாக ஒரு ஸ்ட்ரீட்டில் அவைலபிளாக இருக்குது. இங்கே ட்ரெஸ் மெட்டீரியல்ஸோட ரேட் 350 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி, டிசைன், இதெல்லாம் பொறுத்து ட்ரெஸ்ஸோட ரேட்டும் டிஃபர் ஆகுது. இப்போது ஒவ்வொரு ஷாப்ஸ்லேயும் ரம்ஸான் ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு. டெக்ஸ்டைல்ஸ் இருந்தது இல்லையா ஸ்ட்ரீட்டு, அதிலிருந்து மெயின் ரோட்டுக்கு இப்போ வந்துட்டோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறையவே டெக்ஸ்டைல்ஸ் அவைலபிளாக இருக்குது. மட்டும் இல்லை, ஃபுட்வேர் ஷாப்ஸாக இருக்கட்டும், ஹேண்ட்பேக்ஸ், ஜுவல்லரிஸ், இந்த மாதிரியான ஷாப்ஸ் எல்லாம் இங்கே நம்ம பார்க்க முடியும்.
இந்த ஒரு ஷாப்பில் செல் பண்ணிகிட்ருக்கிற பேக்ஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ். இந்த ஒரு ஷாப்பில் செல் பண்ணிகிட்ருக்கிற பியூட்டிஃபுல்லான பேங்கிள்ஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். இந்த ஒரு ஷாப்பில் செல் பண்ணிகிட்ருக்கிற ஃபுட்வேர்ஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 250 ருபீஸ். இங்கே இருக்கிற எல்லா ஷாப்ஸ்லேயும் ரம்ஸான் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. இந்த ஒரு ஷாப்பில் செல் பண்ணிகிட்ருக்கிற செராமிக் கப்ஸாக இருக்கட்டும், பிளேட்ஸ், இதெல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, சிவாஜி நகரில் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறது. இந்த ஒரு ஷாப்பில் பிளாங்கெட்டாக இருக்கட்டும், ஃப்ளோர் மேட், இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் செல் பண்ணிகிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது. இது போல் ஒரு ஷாப் மட்டும் கிடையாது, நிறையவே ஷாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. சிவாஜி நகரில் கூட நீங்கள் ஒரு ஷாப்பில் பார்க்குற திங்ஸ் இன்னொரு ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். ஸோ எங்கே ரேட்டு கம்மியாக இருக்குதோ, குவாலிட்டி எங்கே நல்லா இருக்குதோ அங்கே பார்த்து வாங்குறது பெஸ்ட்டான ஐடியாவாக இருக்கும். ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு குட்டி ஷாப்பில் இயர்ரிங்ஸ் செல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ். இந்த ஒரு ஷாப்பில் 10 ருபீஸ் அப்புறமா 30 ருபீஸ்க்கு மட்டும்தான் இயர்ரிங்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ஒரு ஷாப்பில் செல் பண்ணிகிட்ருக்கிற பேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு போராக இருக்குது, இல்லை ஏதோ டென்ஷனாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு குட்டி ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஷாப்பிங் மாலாக இருக்கலாம். இது போல் ஏரியாஸுக்கு போய் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும்னு கூட கிடையாது, ஜஸ்ட்டு சும்மா ஒரு வாக் அந்த சைடு போய் கடைகளில் இருக்கிற திங்ஸாக இருக்கட்டும், அழகழகாக வச்சுருப்பாங்க இல்லையா, இது போல் எல்லாம் பார்த்துட்டு வரவுமே உங்களுக்கு அவ்வளோ மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும். மட்டும் இல்லை, ஒரு மார்க்கெட் போனீங்கன்னா ஒரு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், வீட்டுக்கு தேவையானதை வாங்கலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்தால், இல்லை ஏதோ ஒரு டென்ஷன் இருந்தால் கூட அது அப்படியே காணாமல் போயிடும். கண்டிப்பாக ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். இன்கேஸ் உங்கள் பக்கத்தில் நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அப்படின்னா நடந்து போங்க, அது இன்னும் சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். வாக்கிங் பண்ணுறது நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, நம்ம மைண்டுக்கும் அவ்வளோ ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் அவ்வளோ பெரிய நன்றி. மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு. நம்ம சேனலில் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிங்கன்னா, எந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாடா.